Hello friends, welcome to Billionaires Club Tamil Nadu. Today 4/3/2026. So today we booked the profit 1588. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நம்மளது வந்து 600 என்எஸ்சி வந்து 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மைனஸ் போயிட்டு 400 and சம்திங்கில் செட்டில் ஆகிருக்கு. பிஃபோர் ஓப்பனிங் த நிஃப்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக வந்து உங்களுக்கு டவுன்ஃபால் ஆகிருந்துச்சு. அதில் கொரியன் மார்க்கெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10% டவுன்ஃபால். ஸோ மற்ற மார்க்கெட்டில் 1-2 5% ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஒஸ்ட்டு சைன் தான். பட் டுடே இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு இடையிலையும் நம்மளுக்கு வந்து நம்மளோட மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து காலையில் 3 ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபோசிஸ், கோல் இண்டியா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஓஎன்ஜிசி. ஸோ இதில் நம்ம பிகினிங்கில் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு ஓஎன்ஜிசி தான் வந்து ஹைக் ஆச்சுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் 200 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம். குறைவான ரேட் இருக்கிறது தான். ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 300 above 400 ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். இது குறையிறது வேணால் நிறைய குறையுமா ஒழியுங்க. ஹைக் ஆகிறது நம்ம பாஸ்ட் 1 month பார்த்தது. இந்த 200 to 300 ஷேர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட்டு ₹1 ஏறதே பெரிய விஷயமா இருக்கும். இறங்குறத வேணால் இறங்கிடும். இன்றைக்கி வந்து பாருங்கள், ஆவரேஜாக இதில் ₹5 இறங்க வேண்டி தான் 200 ஸ்டாருக்கு 1000 இதாகுது. ஹைக் ஆகிறது ஆகாதுன்னு சொல்ல முடியாது, பட் சான்ஸ் வந்து ரொம்ப குறையும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த மீன்வாயில் இது ஹைக் ஆச்சு இன்றைக்கி. பட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல் இண்டியாவும் ஏறிச்சு. 30 ஷேர்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன், அப்புறம் 30 ஹைக் பண்ணோம். தென் நெகட்டிவ் போச்சு. இன்ஃபோசிஸ் தான் வந்து 1.6% ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க. கொஞ்சம் நெகட்டிவ் ஆச்சு. தென் ரிட்டர்ன் பேக்கு அதில் இந்த நம்ம இந்த பிஎன்எல் சீட் பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எது ஹைக் ஆகுதுன்ட்டு. ஸோ அதில் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தான். இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1310 தான் நம்மளுக்கு ஆவரேஜ். நம்ம க்ளோஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1315 சம்திங்கில் க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதான் உங்களுக்கு 520 இன்ட்டு ₹5 இந்த லாஸை ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு புக் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான வழி. உங்களுக்கு மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் கொண்டு வந்துடாது. நம்மளோட ஆவரேஜ் கால்குலேஷன் வந்து என்ன மைண்ட் செட்னு பார்த்தீங்கன்னா 20 days ட்ரேடிங்கில் லாஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா 16 days கன்சிக்யூட்டிவ் ப்ராஃபிட். டுடே 17th day. ஸோ இப்போ மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம், இன்னும் அது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டாக வரல. ஸோ பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். ஈஸியாக வந்து நம்ம அதில் நம்ம செட்டில் ஆகிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது காலையில் நீங்கள் வந்து ஷேர்ஸ் உள்ளே எடுத்து போடுறப்போ அதுக்கு அடுத்தது வந்து அமௌண்ட் இன்ஃப்யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் விரைவில் உங்களுக்கு ஒரு லைவாக வந்து நான் ட்ரேட் எடுக்கிறத கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோன்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் புக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அதை கம்யூனிட்டியில் சென்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மார்னிங் டுடே 9:45க்கு புக் ஆகிடுச்சு. இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு இடையிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுது. ஸோ பிலீவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மொமெண்டம் ஷேர்ஸ் அண்ட் திஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஈஸியாக நம்ம வந்து ஆல்வேஸ் க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஜாயின் டுகெதர் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பிளேஸை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபார் தட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கீப் இன் டச். மார்னிங் 9:16க்கு உங்களுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஷேர் பண்ணவே இல்லை. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவ்வளோ 600
பாயிண்ட்ஸில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். பட் வந்து என்னென்னா இவ்வளோக்கு 600 பாயிண்ட்ஸ் கீழே போன ஒரு பிளட் பாத் சிச்சுவேஷனில் கூட இந்த மெத்தட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கு. திஸ் இஸ் மை 17th consecutive day ப்ராஃபிட் புக்கிங். ஸோ கரண்ட் மந்த்து லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 21,000 உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம். அது கூட என்ன சேர்த்திக்கணுன்னா நம்ம வந்து 3,700 நம்மளுக்கு வந்து டியூ டு பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னால நம்மளுக்கு வந்த லாஸ், அதையும் சேர்த்துனா 24,000. ஸோ லாஸ்ட் மந்த்தும் மார்க்கெட் டல் தான், டவுனில் தான் இருந்துச்சு. கரண்ட் மந்த்தும் டவுனில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. லெட் அஸ் see ஒன் மோர் மந்த். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னென்னா சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப புவர் சிச்சுவேஷனில் கூட நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படின்ட்டு சைக்காலஜிக்கலாக we will be strong. So thank you for watching this video. See you on next video. Thank you.